பிரியோன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு தோல்வி ஹோம் கிரவுண்டில் மறுபடியும், அதாவது 2 பேக் டு பேக் ஜெயிச்சிட்ட பிறகு வந்து ஒரு தோல்வி சந்திக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் என்னெல்லாம் நடந்திருக்குன்ட்டு அதே மாதிரி கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் வந்து டாஸ் ஜெயிச்சு முதல்ல வந்து ஃபீல்டிங் எடுத்திருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு முதல்ல பேட்டிங் கொடுத்தாங்க. ஸோ சிஎஸ்கேக்கு பேட்டிங் ஆடுறது நல்ல முடிவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா சிஎஸ்கேக்கு பேட்டிங் ஆர்டர் ஆன் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு அருமையான பேட்டிங் ஆர்டர். பட் ஆயுஷ் மாத்திரை இல்லாத குறை வந்து நம்ம நேற்று நல்லாவே பார்த்துருந்தோம். ஸோ டாஸ் ஜெயிச்ச பிறகு வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபீல்டிங் எடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள், அதாவது டெத் போலிங்கில் வந்து அடி உண்டிருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து பார்க்கும்போது டெத்து போலிங் வந்து வீக்காக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கூட அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலைன்னா கூட ரன்ஸ் லீக் ஆயிருந்துச்சு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து ஒரு டோட்டல் ஆன் போர்டு பார்க்கும்போது அதை சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருந்தாங்க. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட டாப் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பவர் பிளே முதல் 6 ஓவர் எடுத்து பார்த்தா 28 ரன் அடிச்சிருந்தாங்க. அதில் 3 விக்கெட் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரன் ரேட் பர் ஓவர் பார்க்கும்போது 4.67. ஸோ இது ஒரு பெரிய ஒரு செட்பேக் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஒரு அருமையான பேட்டிங் ஆர்டர் வைக்கும்போது ஆன் பேப்பரில் எக்ஸிகியூஷன் வைஸ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு எதுவும் கிடையாது. சஞ்சு சாம்சன் 11 ரன்னுக்கே வந்து அவுட் ஆயிட்டாரு. உர்வில் பட்டேல் பற்றி நான் வந்து நிறைய முறை சொன்னேன். பட் ஃபைனலி நேற்று ஒரு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. பட் அந்த வாய்ப்பு பெரிய அளவுக்கு அவரால் பயன்படுத்திக்க முடியல. 4 ரன்னே அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சர்ஃப்ராஸ் கான் வந்து ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆனாரு. நம்ம இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நடந்திருக்கு. அதே போல் வந்து இந்த பக்கம் குஜராத் டைட்டன்ஸில் போலிங் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ரபாடா 2 விக்கெட் எடுத்தார். அதே போல் முகமது சிராஜ் 1 விக்கெட் எடுத்தார். நான் ஏற்கனவே வந்து ப்ரீ மேட்ச் ஷோவில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ரபாடா சிராஜோட காம்போ பயங்கரமாக இருக்க போகுது, லீத்தலாக இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆச்சு. ஸோ பவர் பிளேலே ஒரு பயங்கரமான அடி. இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னா, ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவரோட ஸ்கோர் நேற்று மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 74 நாட் அவுட் அடிச்சிருந்தாரு 60 பந்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் மட்டுமே வந்து 6 பவுண்ட்ரிஸ், அதே போல் சிக்ஸஸ் வந்து 4 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் ஓவரால் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. போஸ்ட் மேட்ச்சில் இந்த ஒரு இன்ட்ரி ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து அவர் நின்றுட்டு ஆடலாம் பார்த்துருந்தார். அதாவது வந்து அட்டாக்கிங் பேட்டர், அதே போல் நான் ஸ்ட்ரைக்கிங்கில் இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் பேட்டர் பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ஸ் போவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பேட்டர் வந்து அட்டாக்கிங் போவாங்க, இன்னொரு பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ ருத்துராஜ் கைக்வாட் வந்து சப்போர்ட்டிங் ரோல் ஆடலாம் பார்த்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து முக்கியமான ஸ்ட்ரைக்கர்ஸ் சஞ்சு சாம்சன், சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேல்லாம் அவுட் ஆன பிறகு வந்து அவரால் வந்து பெருசாக அவர் அட்டாக் பண்ண முடியாமல் போச்சு. அதே போல் அவர் பார்ட்னர்ஷிப்காக எதிர்பார்த்தாருன்னா பெரிய அளவுக்கு எதுவும் பார்ட்னர்ஷிப்பெல்லாம் ஒரே ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணால் சொல்லிக்கிற அளவு இருந்துச்சு. 61 ரன் அடிச்சிருந்தாங்க. சிவம் தூபே அதே போல் வந்து ருத்துராஜ் கைக்வாடோட இடையில வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் 61. ஸோ மிடில் ஓவர்ஸ் வந்து கட்டத்தில் பார்க்கும்போது கூட வந்து மிடில் ஓவர்ஸ் வந்து ஓரளவுக்கு போயிருக்கு சிஎஸ்கேக்கு. ஆனால் வந்து அது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது மிடில் ஓவர்ஸில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட் ரன் வரும். பட் வந்து நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வரல. 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 9 ஓவர் கட்டத்தில் வந்து 68 ரன் அடிச்சிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரன் பர் ஓவர் பார்க்கும்போது வந்து 7.53. ஸோ ஒரு ஸ்லோ பட் வந்து விக்கெட் விழாமல் பார்த்துருந்தாங்க. ரன் ஃப்ளோ வந்து பெரிய அளவுக்கு வரல. கிரிட்டிசிசம் இருந்துச்சு, சிவம் தூபே வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி வந்து ருத்துராஜுக்கு கொடுக்கல அப்படின்ட்டு. பட் 2 பேரும் வந்து டிஃபென்சிவாக ஆன மாதிரி தான் இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஓவர், அதாவது 12 ஓவர்ஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்து சிஎஸ்கேக்கு 50 ரன்ஸ் ஆன் போர்டு வந்தது. இது வந்து செகண்ட் ஸ்லோவஸ்ட் ஆன் போர்டு 50 ரன்ஸ் சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் வந்து ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 12.1 ஓவரில் வந்து 50 ரன்ஸ் வந்தது ஆர்சிபி அகெயின்ஸ்டாக 2011. அதுக்கு பிறகு இதுதான் வந்து செகண்ட். ஏன்னா ஒரு பால் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஆடி இருந்தாங்க. இந்த அளவுக்கு ஸ்லோவாக ஆனதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விக்கெட் விழுந்துரும்ன்ட்டு அந்த ஒரு காஷியஸாக இருந்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடினாங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸும் வரல. இந்த பக்கம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து டெத் ஓவருக்கு ஸ்பெஷலிஸ்ட் போலிங் இல்லாதனால நிறைய ரன்ஸ் லீக் அவுட் ஆயிடுச்சு. அதாவது கடைசி 5 ஓவரில் 16வது ஓவர் ஸ்டார்டிங்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 ஓவர் கட்டத்தில் வந்து 62 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க.
ஸோ அந்த 62 ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் லாஸ் பண்ணது வந்து 3 விக்கெட்ஸ் லாஸ் பண்ணுங்க. ரன் பர் ஓவர் பார்க்கும்போது கூட வந்து 12.4. ஒரு கிளாஸியான ஒரு கம்பேக்காக இருந்தால் கூட வந்து பவர் பிளேலையும் மிடில் ஓவர்ஸில் அந்த அந்த அளவுக்கு ரன்ஸ் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஓவரில் அடித்தாலும் சரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கிடையாது. ஸோ ஓவரால் ஸ்கோர் பார்க்கும்போது 158 ரன்னுக்கு வந்து 7 விக்கெட் இழந்திருந்தாங்க சிஎஸ்கே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. சிவம் தூபே 22 ரன் அடிச்சிருந்தார். இந்த மிடில் ஓவர்லேருந்து டெத் ஓவர் வரைக்கும் அந்த ஒரு அவரோட கான்ட்ரிபியூஷன் போயிருந்துச்சு. அப்புறம் கார்த்திக் சர்மா அவரோட இன்னிங்ஸில் மறுபடி இன்னொரு 15 ரன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ 18, 18, 15 இந்த மாதிரி தான் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு வர்றாரு. நம்ம அந்த ஒரு அனாலிசிஸில் பார்க்கும்போது கார்த்திக் சர்மா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருக்கிற ஃபார்மை வந்து இன்னும் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஏகப்பட்ட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே டீம். பட் வந்து கார்த்திக் சர்மா பெரிய அளவுக்கு வந்து பயன்படுத்திக்கல. சின்ன சின்ன ரன்ஸ் தான் வந்து இது வரைக்கும் வந்து ஸ்கோர் பண்ணார். ஜேமி ஓவர்டன் கூட பார்த்தீங்கன்னா 18 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் யாரும் அடிக்கல. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் 61 ரன் மட்டும்தான் சிவம் தூபே அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் இடையில. இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்க்கும்போது கூட 74 ரன்ஸ் நாட் அவுட்ல இருந்தார் ருத்துராஜ் கைக்வாட். இந்த பக்கம் வந்து குஜராத் டைட்டன்ஸோட போலிங் பார்க்கும்போது ரபாடா வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ரபாடா பற்றி வந்து நம்ம பேசும்போது அவர் ஒரு ஃப்ரண்ட் லைன் போலர், ஸ்ட்ரைக் போலர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அவர் கரெக்டான ஒரு டைமில் பவர் பிளேலே அட்டாக் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார். முகமது சிராஜ் ஒரு விக்கெட் எடுத்தார் பவர் பிளேல நம்ம நினச்ச மாதிரி. அர்ஷத் கான் 2 விக்கெட் எடுத்தார். அர்ஷத் கான் வந்து ஒன் ஆஃப் தி அப்கமிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ் அன் ஆல்ரவுண்டராக. ஸோ கண்டிப்பாக வந்து அர்ஷத் கான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த சீசனில் முதல் முறையாக. ஸோ இந்த சீசனில் கொடுத்த வாய்ப்பை வந்து நல்ல கிராப் பண்ணிக்கிட்டார். ஏன்னா வந்து தோல்வி எக்கச்சக்கமாக வந்து பார்த்துட்டாங்க ஜிடி. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு வெற்றி வேணும்னா யாராவது வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது வந்து அர்ஷத் கான் வந்து அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் 2 விக்கெட் மூலியமா பண்ணியிருந்தாரு. மானவ் சூத்தர் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷன் கூட ஆடி இருக்காரு. அவருக்கு இந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் நல்லா பழக்கம் இருக்கும். ஸோ அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக போடும்போது கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் கூட சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். முக்கியமான விக்கெட் டெவால் ப்ரூவிஸோட விக்கெட்டே எடுத்துட்டாரு. இங்கே டெவால் ப்ரூவிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டார். ஸோ டெவால் ப்ரூவிஸோட ஒரு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு பாதிப்பு இருக்கு. ஏன்னா ஆயுஷ் மாத்திரை பிறகு வந்து நம்ம வந்து இன்னும் 2 பேட்டர்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சர்ஃப்ராஸ் கான் அதே போல் வந்து டெவால் ப்ரூவிஸ். சர்ஃப்ராஸ் கானை வந்து நேற்று மேட்ச்ல வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணலன்னா கூட ஓரளவுக்கு மிச்ச மேட்சஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார். பட் டெவால் ப்ரூவிஸ் வந்து அந்த அளவுக்கு அதாவது ஃபாரின் பிளேயராக நிறைய காசு கொடுத்து வாங்கினாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. வெறும் 2 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டார். ஸோ ஓவரால் வந்து பேட்டிங் வந்து பயங்கரமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு சிஎஸ்கேக்கு. இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கும்போது ஜேசன் ஹோல்டர் வந்து கூட நல்ல ஒரு ஸ்பெல் போட்டிருந்தாரு. 4 ஓவர்ஸ் போட்டு வெறும் 22 ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கல. அதே போல் ரஷீத் கான் கூட வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார் நேற்று மேட்ச்சில். வெறும் 1 ஓவர் போட்டே வந்து 21 ரன் கொடுத்துருந்தார். ஸோ ரஷீத் கான் கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் இந்த சென்னை விக்கெட்டில். பட் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஜிடியோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜிடியோட பேட்டிங் வந்து ஒரு அருமையான பவர் பிளே. நான் சொன்ன மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 50 ரன் பவர் பிளேல வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு வராங்க. எல்லா மேட்ச்ல 50 ரன்ஸ் அடிச்சு ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு பவர் பிளேலேயே தேவையான ரன்ஸ் அடிக்கிறாங்க. பர்டிகுலராக பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடும்போது அந்த மாதிரி அடிக்கிறது வந்து நார்மல் தான். ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் இருக்காது. பட் ஒரு ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணும்போது கட்டாயமாக வந்து அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் வந்து நேற்று அவங்களுக்கு இருக்கிற ஆன் போர்ட் சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாதனால வந்து கண்டிப்பாக அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 55 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு விக்கெட்டும் லாஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து பார்த்தது தான் பவர் பிளேயில் விக்கெட் லூஸ் பண்ணாமல் ஆடினது ஜிடி இந்த சீசனில் நிறையவே பார்த்துருந்தோம். 200 ரன்ஸ் வந்து 3 முறை அடிச்சிருந்தாங்க இந்த சீசனில். அதே போல் வந்து 50 ரன்ஸ் தாண்டி வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 7 இது இந்த மேட்ச் முன்னால் வந்து இந்த மேட்ச் சேர்த்தோன்னா அவுட் ஆஃப் 8 மேட்சஸில் வந்து 7 மேட்சஸ் வந்து 50 ரன்ஸ் பவர் பிளேலேயே அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அருமையான ஸ்டார்ட். அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். அதே போல் வந்து சாய் சுதர்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னிங்ஸ் ஆடியிருந்தார். சாய் சுதர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 87 ரன்ஸ் அடிச்சிருந்தார் 46 பந்தில். இதில் வந்து அவர் 4 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. அதே போல் 7 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வந்து பர்டிகுலராக வந்து நேச்சுரல் ஹோம் பாய்
அதாவது வந்து சென்னையில பிறந்த வளர்ந்த பிளேயரா இருந்துகிட்டு சாய் சுதர்ஷன் குஜராத் ஆடிட்டு இருக்காரு. இந்த பிட்ச்ல பல முறை ஆடியிருப்பாரு. ரஞ்சி ட்ரோஃபி, விஜய் ஹசாரே, சையத் முஸ்தக் அலி ட்ரோஃபி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் எல்லாமே ஆடியிருப்பாரு. ஏஜ் குரூப் கிரிக்கெட் கூட ஆடியிருப்பாரு. ஸோ அதனால நல்ல பழக்கம் இருக்கிற பிட்ச் தான் இது. ஸோ அதில வந்து எந்த சந்தேகம் இல்லாம வந்து அந்த ஃபார்ம கன்டின்யூ பண்ணாரு. போன மேட்ச்ல கூட இந்த மேட்ச்க்கு முந்தின மேட்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கு பிறகு வந்து இந்த ஒரு 87 வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி டீமுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் குடுத்திருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்ஷனுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ பார்ட்னர்ஷிப் சாய் சுதர்ஷனுக்கும் சுப்மன் கில்க்கு இடையில பார்த்தீங்கன்னா, 58 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் கட்டாயமா தேவை. பர்ட்டிகுலரா வந்து பவர் பிளேலயே வந்து 55 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளே முடிஞ்ச பிறகு சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு. சுப்மன் கில் கூட ஒரு அருமையான ஸ்டார்ட் குடுத்திருக்காரு. 33 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல வந்து 1 பவுண்டரி, 3 சிக்ஸர்ஸ் அடிச்சாரு. நம்ம சுப்மன் கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல 3 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு நான் சொன்னேன். இந்த ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல கூட. ஸோ அந்த ஒரு ஃபார்ம வந்து கன்டின்யூ பண்ணி, சாய் சுதர்ஷன் இப்போ ஒரு அட்டாக்கிங் போறாருன்னா, கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அந்த ஒரு இன்னிங்ஸ் தேவையான இன்னிங்ஸ வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லர் கூட வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்ட் குடுத்து, அந்த ஒரு இன்னிங்ஸ வந்து கொண்டு போனார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸோட அ ஓவரால் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது நம்ம இந்த ஃபேப் 4 சொன்னா கூட வந்து டாப் ஆர்டர்ல எல்லாமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. அதேபோல மிடில் ஓவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 83 ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மிடில் ஓவர்ஸ் பார்க்கும்போது வந்து 7வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் வரைக்கும். ஸோ இந்த 9 ஓவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 83 ரன்ஸ்னா வந்து அது ஒரு நல்ல விஷயம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் இல்லாம கொஞ்சம் காம் அண்ட் கூலா ஆடியிருந்தாங்க. ஒரு விக்கெட் மட்டுமே வந்து லாஸ் பண்ணாங்க. ரன் ரேட் கூட பார்த்தீங்கன்னா, 9.22. ஸோ இந்த ஒரு ரன் ரேட்டா வச்சுக்கிட்டு ஸ்கோர கொண்டு போனாங்க. ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து. ஃபைனல் ஓவர்ஸ் பார்க்கும்போது டெத் ஓவர்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து பிரஷர் இல்லாம தான் ஆடியிருந்தாங்க. ஸோ ரன்ஸ் வந்து 24 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க அதுல. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸலன்ட் பேட்டிங் டிஸ்ப்ளே நம்ம பார்த்திருந்தோம். ஜாஸ் பட்லரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, நேத்து மேட்ச் 39 நாட் அவுட் அடிச்சாரு. 30 பந்துலயே. இதுல அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பவுண்டரீஸ், ஒரு 6 அடிச்சிருந்தாரு. ஒரு அருமையான பேட்டிங் நம்ம பார்த்தோம் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ சிஎஸ்கேவோட போலிங்கை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னால வந்து ஃபீல்டிங் வந்து சிஎஸ்கே பார்க்கும்போது, சிவம் துபே 3 கேட்ச் ட்ராப் பண்ணாரு. அதேபோல வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஃபார்வர்ட் கேட்ச வந்து மிஸ்கியூ பண்ணி ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ 4 கேட்சஸ் ட்ராப். ஸ்கோர் வந்து குறைவா இருக்கும்போது ஆன் போர்ட் அதை சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி கேட்சஸ் வந்து புடிச்சே ஆகணும். கேட்சஸ் வின் தி மேட்சஸ் அப்படின்னுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா சாய் சுதர்ஷனோட ஒரு வாய்ப்பே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சிவம் துபே பர்ட்டிகுலரா வந்து மிஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் தான் சிஎஸ்கேக்கு. பவுலிங் கூட பார்க்கும்போது வந்து அகீல் ஹுசேன் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ அகீல் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரன்ஸ் லீக் இருந்துச்சு அவர்கிட்ட இருந்து. எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. இந்த பக்கம் நூர் அஹ்மத் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட 4 ஓவர்ல வந்து 29 ரன் குடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அன்ஷுல் கம்போஜ் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கலனா கூட ஓரளவுக்கு வந்து ஈக்கானமி வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. 3 ஓவர்ல வந்து 16 ரன் மட்டுமே குடுத்திருந்தார். பட் ஓவரால் பார்க்கும்போது வந்து பவுலிங் டிஸ்ப்ளே வந்து நம்ம நெனச்ச அளவுக்கு வந்து கிளிக் ஆகல. இதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து கிளிக் ஆனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த மேட்ச்ல வந்து விக்கெட் எடுக்காம போனது வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருந்துச்சு. இதுல எக்ஸ்பென்சிவான பவுலர் பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓவர்டன் இருந்தாரு. அதேபோல வந்து குர்ஜப்னீத் சிங்கும் இருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, சிவம் தூபே கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தார். ஸோ ஓவரால் நம்ம வந்து பார்க்கும்போது குர்ஜப்னீத் சிங்க வந்து எடுத்திருந்தாங்க. பட் குர்ஜப்னீத் சிங் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்காரு 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அ அவரு பதிலா ராமகிருஷ்ணா கோஷ் எடுத்தா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் பேட்டிங் கிடைக்கும்னு நெனச்சோம். பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது, சிவம் தூபேயோட ஃபெயிலியர் பார்க்கும்போது, சிவம் தூபே பதிலா ராமகிருஷ்ணா கோஷ போட்டு, அதேபோல வந்து இப்ப முகேஷ் சௌத்ரி திரும்பி வந்துட்டாருனா ஸ்குவாடுக்குள்ள. ஏன்னா, அவங்க அம்மா இறந்த பிறகு வந்து அவரு அங்க போயிருக்காருப்ல. திரும்பி வந்த பிறகு வந்து குர்ஜப்னீத் சிங் பதிலா ரீப்ளேஸ்மென்ட்டா வந்து முகேஷ் சௌத்ரி போட்டா ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர வந்து ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் கொண்டு வந்த மாரி இருக்கும். ஸோ ஓவரால் ஸ்குவாட் பார்க்கும்போது பிரசாந்த் வீர மறுபடியும் மிஸ் பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் கூட வந்து பர்ட்டிகுலரா வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து அடிக்கிறதுக்கு அவருக்கு அந்த ஸ்கில்ஸு அதேபோல வந்து இதுக்கு முன்னால ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டும் இருக்கனால வந்து அவர் எடுத்திருந்தா ஒரு நல்ல ஆப்ஷனா வந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து பார்த்தீங்கன்னா,
சில விஷயங்கள் வந்து டீம் எடுக்கிறதுல வந்து சில ஒரு பக்கத்துல வந்து பிரச்சனை இருந்தா கூட, டீம் செலக்ஷன் அந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு இருந்தா கூட, இந்த பக்கம் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் கூட நெறைய வந்து ஒரு சிக்கலாவே தான் போயின்னு இருக்கு சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து கேட்சஸ வந்து டிராப் பண்றது, அதேபோல வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் போடுறது, அதேபோல வந்து கரெக்ட்டான லைன் அண்ட் லென்த் போடணும். அப்படி போடாம போனா வந்து கண்டிப்பா வந்து இங்க இந்த மாரி ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து ஆப்போனன்ட்ஸ் வந்து அடிச்சுருவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்ட்ரெங்த்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல அடிக்கிறது, அதேபோல மிடில் ஓவர்ஸ்ல கூட வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அப்படியே கன்டின்யூ பண்றாங்க. ஸோ அதனால வந்து அத பார்த்துக்கிட்டு இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பா வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் இங்க சிஎஸ்கேக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு தோல்வி வந்து அவங்கள வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து இறக்கி வச்சிருக்கு. இந்த மேட்ச் பிறகு வந்து சிஎஸ்கே வந்து 6வது பொசிஷனுக்கு வந்திருக்கு. அதேபோல ஜிடி வந்து 5வது பொசிஷனுக்கு போயிருக்கு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெங்த்ஸ் அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெர்ஃபார்மன்ஸு. அது இல்லாம வந்து ஒரு கரெக்ட்டான கேம் பிளான்ல வந்திருக்காங்க. சிஎஸ்கேக்கு எங்க வந்து லவுஸியா இருக்காங்களோ, அத டார்கெட் பண்ணி அடிச்சனால வந்து ஜிடிக்கு வந்து சாதகமா போய் அவங்க வந்து 5வது பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்க்கு வந்து சிஎஸ்கே என்னன்னு நம்ம வந்து ப்ரீ மேட்ச்ல வந்து அடுத்த நிகழ்ச்சியில வந்து பேசலாம். பட் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்றேன் இந்த நிகழ்ச்சியில. ஆ அதேபோல வந்து சிஎஸ்கேவோட என்ன வாய்ப்பு இருக்கு நான் அடுத்த மேட்ச்ல உங்களுக்கு சொல்றேன். எப்படி வந்து குவாலிஃபயர்ஸ் போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன் அடுத்த நிகழ்ச்சியில. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.